சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடலை வாங்க மறுத்து தங்கச்சிமடம் பகுதியில் உள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலை முன்பாக ராமேஸ்வரம், தங்கச்சிமடம் மற்றும் பாம்பன் பகுதி மீனவர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் வினோத் அளிக்கக்கூடிய கூடுதல் தகவல்களை அவரிடமே கேட்கலாம். வினோத், தற்போது தங்கச்சிமடம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் என்ன விதமான கோரிக்கைகளை, பிரதான கோரிக்கைகளா முன்வைக்கிறாங்க? அவங்களுடைய கருத்து என்ன? முதல்ல பதிவு செஞ்சிருங்க. வணக்கம் மனோஜ். அதாவது நேற்று இரவு கடலில் மீன் பிடிக்க சென்ற பாம்பனை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ அவர்கள் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவமானது தங்கச்சிமடம் மட்டுமல்லாது தமிழக மீனவர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அனைத்து மீனவர்களும் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் மற்றும் அருகாமையில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களை சேர்ந்த சுமார் 1500 பேர் தற்பொழுது இங்கே தங்கச்சிமடத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் ஆலயத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்த பிறகு முதலில் தகவல் தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு விசைப்படகு மீனவர் சங்கங்களின் செயலாளர் திரு சேசுராஜ் அவர்களுக்கு. அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார். நேற்று இரவு என்ன நடந்தது, அவருக்கு என்ன தகவல் கிடைத்தது என்பதை அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது இவர் திரு பிரிட்ஜோ அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சம்பவம் உங்களுக்கு எப்போ தெரியும்? உங்களுக்கு யார் இந்த தகவல் முதலாக சொன்னது? நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு தான் அந்த படகு மீன் பிடிக்க போச்சு. சரியாக 9:50 மணிக்கு டிட்டோ என்பவருடைய செல்போனில் இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நான் உடனே அந்த ஃபோனை அட்டன் பண்ணி, இவருக்கு மீன் பிடிக்க போயிருப்பாரு, இவருக்கு என்ன ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான நோக்கத்துடன் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசினேன். அவர் கூறியவுடன் முதல் சொன்ன வார்த்தை, மாமா இலங்கை நேவி எங்களை சுடுறா மாமா, எங்களை காப்பாற்றுங்க மாமா, நம்ம கோஸ்ட் கார்டுக்கு சொல்லுங்கள், நம்ம நேவிக்கு சொல்லி எங்களை காப்பாற்றுங்க மாமான்னு ஒரு பயங்கரமான மரண ஓலத்தோடு அந்த சத்தத்தை எனக்கு கூறினார். அந்த உடனே நான் இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள மீன்துறை அதிகாரிகளையும் கோஸ்ட் கார்டுக்கும் தொடர்பு கொண்டு உடனே இந்த மாதிரி சம்பவம் இலங்கை கடற்படை நம்ம எல்லையிலே நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு அவர் சுடும்போதே டெலிஃபோன் மூலமாக என்னுடைய தொடர்பு கொண்டார். நம்மளுடைய டெலிஃபோன் தொடர்பு கொள்வது நம்ம பவுண்டரிக்கிலே தான் அங்கே அந்த டெலிஃபோன் தொடர்பு கிடைக்கும். அதனால் நம்ம எல்லையிலே உறுதியாக சுடப்பட்டது, நீங்கள் உடனே போய் காப்பாற்றுங்கன்னு சொன்னோம். அவங்க அந்த கோஸ்ட் கார்டில் இருந்து அந்த பொசிஷன் நம்பர் எல்லாம் கேட்டு அவங்க டிலே பண்ணிட்டாங்க கொஞ்சம். அதற்கிடையில் அந்த மீனவர் திரும்பி படகு இங்கே கரையை நோக்கி செலுத்தி வரும்போது அவங்க சூடுபட்ட இடத்துல இருந்து 1 மணி நேரம் அவங்க கரையை வர்றதுக்கு டைம் பிடிச்சது. அந்த டயத்துக்குள்ள அவர் தொண்டைக்குழியில் சூடுபட்டிருந்ததுனால ஒரு சிறு இளைஞரை இந்த அப்பாவி மீனவரை இந்த சிங்கள வெறி பிடிச்ச அந்த கடற்படை சுட்டு வீழ்த்திட்டாங்க. இதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு உடனே அந்த சுடப்பட்ட இலங்கை கடற்படையை உடனே கைது பண்ணணும், எங்கள் இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும்னு சொல்லி நாங்கள் அவர் உடலை வாங்க மறுத்து இந்த அமைதியான போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சார், தற்பொழுது உங்களோட போராட்டத்துடைய அடுத்த கட்டம் என்ன? நீங்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க? குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களை சந்தித்து பேசினதாகவும் தகவல் வந்தது. அவர் என்ன சொன்னார்? என்ன மாதிரி கோரிக்கைகள் நீங்கள் முன்வைக்கிறீங்க? மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் எங்கள்கிட்ட இந்த மாதிரி தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி இலங்கை அரசுடன் பேசி கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், அதுபோக அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு தொகை நாங்கள் ஏதாவது பெற்றுத்தரோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் முதல்வர் அவர்கள் அந்த உயிரிழந்தவருக்கு 5 லட்சம் ரூபாயும் காயப்பட்டவருக்கு 1 லட்சம் ரூபாயும் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு உயிரோட மதிப்பு 5 லட்சம் ரூபா தானே. எத்தனையோ கோடி எத்தனையோ செலவுபடுற இந்த அரசாங்கம் இந்த ஒரு வன்கொலை செய்யப்பட்ட இந்த உயிருக்கு 5 லட்சங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த குடும்பம் அவரை இழந்து ரொம்ப துயர்வுறாங்க. எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்கள் மீனவனை, எங்கள் சகோதரனை கொல்லப்பட்ட அந்த இலங்கை கடற்படை பிடிக்கப்பட வேண்டும். இலங்கை கடற்படை வசம் உள்ள 2 வருடத்துக்கு மேலாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள ஒரு 130க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் நாட்டுப்படகுகளும் மீனவர்களும் சிறையில் இருக்கிறாங்க. அந்த மீனவர்களை உடனே மீட்கணும். இந்த பிரச்சனைக்கு, இந்த பிரிட்ஜோவின் இறப்பு மூலமாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதா எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும், அனைத்து சார்பு தொழிலாளர்கள், அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் தமிழ் உணர்வு உள்ளவங்களும், தமிழ் மாணவ கண்மணிகளும், இன்னும் பொதுநிலையினரும் அனைத்தும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த 34 வருட பிரச்சனைக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதாவது மனோஜ், இந்த திரு பிரிட்டோ அவர்களுடைய மரணமே கடைசி மீனவருடைய மரணமாக இருக்க வேண்டும் என இந்த போராட்டம் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்த போராட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு கோகா மணி அவர்கள் இந்த போராட்ட களத்திற்கு வந்துள்ளார். அவரிடம் நாம் மேலும் இது பற்றி கேட்கலாம், அவருடைய ஆதரவு பற்றி. சார் வணக்கம். அதாவது தற்பொழுது இந்த மீனவர் சுடப்பட்டு இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்க அதாவது இந்திய வெளியுறவுத்துறை இந்த சம்பவம் குறித்து இலங்கையோட கவனத்துக்கு கொண்டு சென்றது. ஆனால் அவங்க ஒரு விசாரணை நடத்துமோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த மக்களுக்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க?
நேற்று இரவு நேரத்தில் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பிரிட்ஜோ என்ற இளைஞர் இலங்கை கடற்படையால் மிருகத்தனமாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் அடிபட்டிருக்கிறார். இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கொலையை கண்டிக்கிற வகையிலையும் நீதி கேட்கிற வகையிலையும் தங்கச்சி மடத்தில் மீனவ பெருமக்கள் இன்னைக்கு அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த அறப்போராட்டத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆதரவு கொடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த போராட்டம் ஒரு தீர்வை உண்டாக்கணுங்கிறதா எல்லாருடைய நோக்கம். பிரிட்ஜோவினுடைய கொலை என்பது மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வையும் நிரந்தர மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். இது வரைக்கும் நம்ம தமிழக மீனவர்கள் 800க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்கிற நேரத்தில் தமிழக அரசு கடிதம் எழுதுவது இது வாடிக்கை. மத்திய அரசு நடவடிக்கை எடுப்போம், பேச்சுவார்த்தை நடப்போம், முடிந்து விட்டது. ஆனால் மீனவர்கள் கடத்துவதும் வலைகளை சேதப்படுத்துவதும் படகுகளை அத்துமீறி தூக்கி வீசப்படுவதும் மீன்களை எடுத்து சொல்லுவதும் உயிர்களை பறிப்பதும் தொடர் கதையாக தான் இருக்குது. இதுக்கு எந்த தீர்வும் இல்லை. ஆனால் இதே பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களை சார்ந்த ஒருவன் படுகொலை செய்யப்பட்டால் அந்த மாநிலமே கொதிக்குது. மத்திய அரசு பணிஞ்சு போய் உடனடியாக அதை நிறைவேற்றுது. ஆனால் இங்கே தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை இராணுவம் கடற்படை சேதப்படுத்தினாலும் படுகொலை செய்யப்பட்டாலும் கூட மத்திய அரசு வேடிக்கை பார்க்குது. ஏன் இவங்க இந்திய மீனவர்கள் இல்லையா? இது தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் இந்திய அரசு பார்க்கிறது என்பது தான் மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. குறிப்பாக வரக்கூடிய 10ஆம் தேதி கச்சத்தீவில் அந்தோணியார் திருவிழா இருக்குது. அந்த அந்தோணியார் திருவிழாவுக்கு தமிழக மீனவர்கள் வரக்கூடாது, குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்ட படுகொலையாக தான் பார்க்க முடிகிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த 2 நாட்டுக்குமான இந்திய இலங்கைக்குமான ஒப்பந்தம் எல்லையை தாண்டி மீன்பிடித்தாலும் கூட அவர்களை தண்டிக்கக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது, மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம். ஜனவரி மாதம் நடந்த 2 நாட்டு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் கூட அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி இங்கே செஞ்சிட்டு இருக்கிறதா மிக கொடுமையான வேதனை. இப்போ இதில் இந்திய அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, கொலை செய்த இலங்கை கடற்படையினர் உடனடியாக கைது செய்து நம்முடைய நாட்டு சிறையில் அடைக்க வேண்டும். அதுக்கு இலங்கை அரசிடம் கேட்டு அவர்களை பெற வேண்டும், சிறையில் அடைக்கணும். இல்லைன்னா பன்னாட்டு காவல்துறை இன்டர்போல் மூலமாக உடனடியாக அவங்களை கைது செய்து இங்கே கொண்டு வரணுங்கிறதா கோரிக்கை. இறந்த பிரிட்ஜோ குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு அரசு வழங்கணும். தமிழக அரசு 5 கோடி கொடுத்துட்டு கை கழுவக்கூடாது. இது 5 கோடி என்பது மன்னிக்கிறேன், 5 லட்சம் என்பது மனித உயிருடைய விலை அல்ல. 1 கோடி இழப்பீடு, அவர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலைவாய்ப்பு. இந்த 1 கோடி ரூபாயும் இலங்கை அரசிடமிருந்து பெற வேண்டும். அதோட கடந்த 5ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னால் 5ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள், புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தஞ்சை நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை மீனவர்களும் கைது செய்து இதுவரைக்கும் 80க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 80க்கும் மேற்பட்டவர் 85 பேரையும் உடனடியாக விடுதலை செய்யணும். 128 படகுகளையும் திரும்ப பெறுவதற்கு மத்திய அரசு போர்க்கால நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கை. இன்னைக்கு தங்கச்சி மடத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் என்பது நீதி கேட்டு போராட்டம், ஒரு நிரந்தர தீர்வு வேணுங்கிற போராட்டம். இந்த போராட்டத்தை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரலன்னு சொன்னால் இது தமிழகம் தழுவிய போராட்டமாக மாறும். ஏன்னா இதுக்கு நீதி கேட்டு இந்த மீனவ பெருமக்கள் போராட்டம் என்பது மீனவ மக்கள் போராட்டம் அல்ல, இது தமிழக மக்களின் போராட்டம், தமிழர்கள் போராட்டம் என்ற அளவில் இது மாறிக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள், மீனவர்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்குற சூழ்நிலையில் மத்திய அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வற்புறுத்தல்.
அதாவது மனோஜ், நீங்கள் கேட்டிருக்கலாம், தற்பொழுது இந்த போராட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் மாணவர்களும் இந்த தங்கச்சி மடம் நோக்கி தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இந்த மீனவர் படுகொலைக்கு பிறகு இதுவே இறுதியான ஒரு மரணமாக சம்பவமாக இருக்க வேண்டும் எனவும் தற்பொழுது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மனோஜ்.